வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல 8 சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறது என்னதுன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் போடும்போது என்ன போடலாம்? 3x + 1 போடலாமா? நெக்ஸ்ட்டு இதை எஃப்னு எடுத்துக்கணும், இது எக்ஸ்னு எடுத்துக்கணும். எக்ஸ்னு எடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x + 1 - 1. ஸோ 3x மட்டும்தான் இருக்கும். என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த வேல்யூ இந்த எல்ஹெச்எஸில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் போடலாமா? ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜியில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 × எக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x². இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸில் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன போடலாம்? எக்ஸ் ஸ்கொயரா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை போடும்போது 3 × x² ப்ளஸ் 3 × x² + 1. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன இருக்கும்? 3x² + 1 போட்டுக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் இது எக்ஸ் இருக்கிறதுல 3x² + 1 இருக்குது. ஸோ அதை போடும்போது என்ன வரும்னா x - 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x² + 1 - 1 இருக்கா? ஸோ +1 - 1 கேன்சல் ஆயிருமா? என்ன இருக்கும்? 3x². இது ஈக்குவேஷன் 2ன்னு போடு. ஸோ ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன கிடைக்குது? LHS = RHS. Therefore, f of g of h = f of g of h. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் 2x, ஹெச் ஆஃப் எக்ஸ் x + 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். இந்த இதில் எல்ஹெச்எஸில் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல 2x போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் இது எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்? 2x². ஸோ 4x². நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ போடணும். என்ன இருக்குது? கொஷினில் x + 4 இருக்கா? அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் + 4. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 × x + 4² ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் போடணும். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் x + 4. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் + 4. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல x + 4 இருக்குது. அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × x + 4. ஓகே. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் 2x + 4. ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸில். ஸோ 2 × x + 4² ஸோ ரெண்டுக்குமே இந்த ஸ்கொயர் பொருந்தும். ஸோ 2² x + 4² ஸோ இது 4x + 4² ஸோ இது ஈக்குவேஷன் 2. Therefore, equation 1 and 2 சேமாக இருக்கா? Therefore, equation 1 and 2 from equation 1 and 2 therefore f of g of h equal to f of g of h. Okay. Next third subdivision பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் - 4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x², ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5. ஸோ இதை ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்க்கும்போது எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணுமா? ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x² போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு இது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல x² இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x² - 4.
இது என்னது எஃப் ஆஃப் ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி பார்க்கலான்னா, ஹெச் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3x மைனஸ் 5. ஸோ இது எக்ஸ்னு எடுத்து இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கா, அதையும் போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. ஸோ இது என்னது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் பார்க்கலாம். இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், இது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஃபஸ்ட்டு இதை எடுத்து பார்க்கலாம். ஜி ஆஃப் ஹெச், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் 3x மைனஸ் 5 ஹெச் ஆஃப் எக்ஸு. ஸோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் இது எக்ஸ்னு எடுத்துக்கும் போது இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ ஜி ஆஃப் ஹெச் நமக்கு தெரியுமா, அதை அப்ளை பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னது 3x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 1 and 2 ஈக்குவலா, தேர்ட் சப்டிவிஷன்லேயும். therefore from equation 1 and 2, therefore f of g of h equal to f of g of h. Okay students.